Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்பர் சீரீஸ்ல lesson 4 பார்க்கலாம். lesson 4 ரிமைண்டர் தியரம் தான் நம்ம பார்க்க போறோம். ரிமைண்டர் தியரம் two டைப்ஸா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு நார்மல் நம்பர், இன்னொன்னு பாலினோமியல் நம்பர் சொல்றாங்க. நார்மல் நம்பர்னா இங்க பாருங்க 23/5 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது நார்மல் நம்பர். இதுவே ஒரு ஃபார்முலா மாதிரி x² + 7x + 3 divided x plus 2 இந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி வந்துச்சுன்னா இது பாலினாமியல் சொல்றாங்க. மோஸ்ட்லி எக்ஸாம்ல நார்மல் நம்பர் தான் கேட்பாங்க. அது பார்க்கலாம். நார்மல் நம்பர் நம்ம இந்த சம் பார்க்கணும்னா அதுக்கு பேசிக்கான நம்மளுக்கு இந்த இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ 2^1 = 2, 2^2 = 4, 2^3 = 8, 2^4 = 16, 2^5 = 32. இதே மாதிரி 3^1 3^25 வரைக்கும் நீங்க மக்கப் பண்ணி தான் ஆகணும். இது தெரிஞ்சாதான் ரிமைண்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸசைஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஞ்சம் ஒரு 10 சம் நான் சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 23/5 அப்படியே கொடுத்துட்டு ரிமைண்டர் கேட்பாங்க. இப்போ இது சின்ன நம்பரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் டிவைடட் மெத்தட்ல போடலாம். நார்மல் டிவைடட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா 23/5 அது 4 டைம்ஸ் இருக்கு 20, ரிமைண்டர் 3 இதான் இதுக்கு கண்டுபிடிச்சிரும். அதுவே நம்ம எக்ஸாம்ல டைம் இருக்காது. அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய சம் எல்லாம் போட முடியாது. சின்ன நம்பர்ன்றதுனால நம்ம இப்படி ஈஸியா போட்டுடலாம். பெரிய நம்பர்லாம் நம்மளால போட முடியாது. அதுக்கான சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சிம்பிள் பேசிக் சம்ஸ் ஒரு 5 கொடுக்குறேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ 17/6 இருக்கு. இதுல இங்க பார்த்த உடனே நம்ம டிவைட் பண்ணிடலாம். இப்போ 6 எடுத்துக்கலாம். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18 ஆயிடும். அப்ப என்ன பண்ணும், 6 2s are தானே, 6 2s are எத்தனை 12. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 17ல 2 போயிடுச்சுன்னா 6 5. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 5. இந்த மாதிரி நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுல ரிமைண்டர் நம்மளுக்கு 5 வருது. நோட் எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் நம்ம டிவைட் பண்ற நம்பரை விட சின்னதா தான் இருக்கணும். பெருசா இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை ஷார்ட் பண்ணணும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் சம் பாருங்க. 36 × 23 divided by 11 கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், இதை மல்டிப்ளை பண்ணி ரொம்ப லேட் ஆகும். நம்ம இது இண்டிவிஜுவலா இந்த நம்பர் ஒரு வாட்டி, இந்த நம்பர் தனியாகவும் இந்த நம்பர் தனியாகவும் நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க 86 இருக்கு. 7 11s are 77. 77 பேலன்ஸ் எவ்வளவு வரும், 9 தான் இந்த நம்பரோட ரிமைண்டர். அது 23 பார்க்கலாம். 23 9 டைம்ஸ் 11ல 23 எத்தனை டைம், 2 டைம்ஸ். 2 11s are 22. பேலன்ஸ் என்ன இருக்கு, 1 தான் இதோட ரிமைண்டர். சரிங்களா? அப்போ இப்ப பாருங்க, இதோட 86ஓட ரிமைண்டர் 9, 23ஓட ரிமைண்டர் 1. இது ரெண்டும் மல்டிப்ளை இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிடணும் 9. அப்போ இந்த இவ்வளோ பெரிய சம்முக்கு ஆன்சர் 9 தான் இதோட ரிமைண்டர். நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் சம் பாருங்க. 38 + 71 + 86 divided by 60 கொடுத்துட்டு இதோட ரிமைண்டர் கேட்பாங்க. இப்போ பார்த்துக்கலாம். 60னால 38 பாருங்க, டிவைட் பண்ணலாம். 2 16s are 32. சரிங்களா? 2 60s are 32. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 8ல 2 போச்சுன்னா 6. அப்போ 38ஓட ரிமைண்டர் 6. அப்புறம் 16 71 பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்கு. 4 16s are 64 வரும். 64 பேலன்ஸ் 7. இதான் ரிமைண்டர். அடுத்து 86 பாத்தீங்கன்னா 16 டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ் இருக்கு. 5 16s are 80 ஆயிடும். பேலன்ஸ் 6. இதெல்லாம் ரிமைண்டரா. இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அப்போ 19 என்ன சொன்னேன், டிவைடட் நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் டிவைட் பண்ற நம்பரை விட சின்னதா இருக்கணும். ஆனா இதுல பாருங்க 19 இருக்கு. 19 16 விட பெரிய நம்பர். அதனால 16ஆல மறுபடியும் டிவைட் பண்ணோம்னா 160 தான் 16. 16 பேலன்ஸ் எத்தனை இருக்கும், 3. அப்போ இந்த சம்முக்கு ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th சம் பாருங்க.
123 into 124 into 125 divided by 9 இருக்கு. இப்போ இது 9 ஆல் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் 123 9 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணீங்கன்னா 13 டைம்ஸ் வருங்க பாருங்க. 1 9s are 9, பேலன்ஸ் 3, அப்புறம் 3 இருக்கு. 3 டைம்ஸ் பண்ணுவோம் 27. பேலன்ஸ் இதோட ரிமைண்டர் வந்து 6. அடுத்து பாத்தீங்கன்னா 124க்கு வந்து ரிமைண்டர் வந்து 7. 125க்கு வந்து ரிமைண்டர் வந்து 8. இப்ப கிடைச்ச நம்பரை வந்து இங்க மல்டிப்ளை இருக்கிறதுனால இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா பெரிய நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன். 6 into 7 மல்டிப்ளை பண்ணும்போது 42 into 8 போட்டுக்கிறேன். அப்ப இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம். 9ஆல 42 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 6 கிடைக்கும். into 8 divided by 9. 8 6 are 48. 48 divided by 9. 9 ஆல் டிவைட் பண்ணும்போது 5 9s are 45. பேலன்ஸ் 3 கிடைக்கும். 3 தான் இந்த சம்மோட ரிமைண்டர். இப்போ 6th ஒரு சம் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பார்த்தது சிம்பிள் மெத்தடு. இப்போ 6th பாருங்களேன். 7 power of 5/4 இருக்கா? இப்போ இது சின்னதா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7 வந்து நம்ம 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். 5 டைம்ஸ் போட்டு 4 ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4s are 4, பேலன்ஸ் 3. ஃபுல்லா 7 இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ரிமைண்டர் வந்து 3 இருக்கு. அப்போ 5 டைம்ஸ் வந்து 3 போட்டு டிவைடட் பை 4 கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 3 into 3 வந்து 9, 3 into 3 வந்து 9. 9 into 9 into 3 வந்துருமா, டிவைடட் பை 4 வரும். இப்போ இதை வச்சு 4 ஆல் இதை டிவைட் 9 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணலாம். பண்ணோம்னா 2 4s are 8, பேலன்ஸ் 1. இதுக்கும் 1 வரும், இதுக்கு 3 அப்படியே தான் இருக்கும். அதை ரிமைண்டர் மட்டும் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணும். 1 into 1 into 3 மல்டிப்ளை பண்ணா 3. நம்மளுக்கு கிடைச்சிருக்க 3 தான் இதோட ரிமைண்டர். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இங்க பாருங்களேன், அதுல வந்து சின்ன நம்பரா இருக்கிறது நம்ம வந்து 5 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம். இது 75 டைம்ஸ் இருக்கு. 75 டைம்ஸ் நம்ம போட்டு மல்டிப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப இங்க 2 இங்க பாருங்க, கீழே வந்து 2 இருக்கு. நம்ம ஒரு ஃபார்முலா வந்து மக்கப் பண்ண சொன்னால 2 1s 2, 2 power 1 equal to 2, 2 power 2 equal to 4. இதுல பாத்தீங்கன்னா இந்த 5க்கு பக்கத்துல இருக்கணும். இப்போ 5 3s are 15 வருது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 5 4s எடுத்துக்கலாம். 2 power 4 வருதா, இது 16. 5 ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் இதுல 1 கிடைக்குது. அந்த மாதிரி சின்ன நம்பர் வரா மாதிரி ரிமைண்டர் இருக்கிற நம்பரா எடுத்துக்கணும். அதனால நம்ம வந்து இந்த 2 power 4 எடுத்துக்கினேன். 2 power 4 இந்த 75 இருக்குல்ல, அதை வந்து 4 ஆல டிவைட் பண்ணணும். 4 ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 18 கிடைக்கும். இன்டூ 2 power 3 ரிமைண்டர். இப்போ இந்த 16 வந்து இந்த 75 வந்து 4 ஆல டிவைட் பண்ணும்போது 18 கிடைக்கும். ரிமைண்டர் 3 இருக்கும். அதை வந்து இன்டூ 2 power 3 நான் போட்டுக்கின்னு டிவைடட் பை 5 கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாருங்க 2 power 4 இருக்குல்ல, 2 power 4 வந்து நம்மளுக்கு தெரியும் 16. அது 16 பிராக்கெட் ஆஃப் பவர் ஆஃப் 18 கொடுத்துக்கிறேன். இன்டூ 2 power 3 டிவைடட் பை 5 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள 16 இருக்குல்ல, இதை டிவைட் பண்ணலாம். 5 ஆல டிவைட் பண்ணா 3 டைம்ஸ் ஆகும். ரிமைண்டர் 1 கிடைக்கும். பவர் ஆஃப் 18. அப்போ 1 power 18 equal to 1 இன்டூ இந்த 2 power 3 வந்து நம்ம பண்ணும்போது 8. 2 power 3 வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 8 வரும். அது 8 அப்படியே கொடுத்துக்கிறேன். அப்போ 1 into 8 by 5 வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 8 எத்தனை 8 தான். அப்போ 8 டிவைடட் பை 5 8 பார்க்குறோம். 8 வந்து நம்ம டிவைட் பண்ண 5 விட பெரிய நம்பரா இருக்கிறதுனால அதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 5 1 5s are 5, பேலன்ஸ் 3 வருது. 3 தான் இந்த சம்மோடைய ரிமைண்டர். இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம். 8th சம் பாருங்க. 7 power of 129 divided by 5. இப்போ நான் சொல்லி கொடுத்த சம் தான். 5 பக்கத்துல வராம இருக்கணும். 7 வந்து 2 power 1 வச்சுக்கலாமா, 2 power 4. 5க்கு பக்கத்துல இருக்கணும்னா நம்ம அந்த 2 power 1 அதுல பாத்தீங்கன்னா 2 power 4 போட்டுக்கலாம்.
இது வந்து 16 ஆயிடுமா, டிவைடட் பை 1 பவர் ஆஃப் 129 டிவைடட் பை 5. இப்போ நம்ம 129 வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 32 வரும். ரிமைண்டர் வந்து 1 இருக்கு, அதனால வந்து 2 பவர் 4 பிராக்கெட் மேலே வந்து 32 போட்டு இன்ட்டு 2 பவர் 1 கொடுத்துருவேன் டிவைடட் பை 5. இப்போ 2 பவர் 4 எத்தனை 16, அது பவரில் வந்து 32 இன்ட்டு 2 இருக்கு டிவைடட் பை 5. 5ஆல் இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 கிடைக்குது ரிமைண்டர். 1 பவர் ஆஃப் 32 வந்து 1 இன்ட்டு 2. 2 பவர் 1 வந்து 2 தான், அதனால் அப்படியே போட்டுக்கணும். 2 பவர் 1 வந்து 2 டிவைடட் பை 5. அப்போ இது 1 பவர் ஆஃப் 32 வந்து 1 இன்ட்டு 2 டிவைடட் பை 5. அப்போ இது பாருங்க ரிமைண்டர் வந்து 2 1s are 2. அப்போ இதோட ரிமைண்டர் வந்து 2 தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது 9th சம். 517 டிவைடட் பை 5 ரூட் இல்லை பவர் ஆஃப் 517 அதே தான் வருது. இதுக்கு வந்து நம்ம 5 டேபிள் 2 டேபிள்லேயே பார்த்துக்கலாம். இப்போ வந்து 2 பவர் 4 ப்ராக்கெட்டில் வந்து 517 போட்டுக்கிறேன். இதை வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 2 பவர் ஆஃப் 4 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 129 கிடைக்குது, ரிமைண்டர் 1 கிடைக்குது. அப்போ அதை வந்து இன்ட்டு 2 பவர் 1 போட்டுக்கிறேன் டிவைட் பை 5 கொடுத்துக்கிறேன். 2 பவர் 4 எத்தனை 16 பவர் ஆஃப் 129 இன்ட்டு 2 பவர் ஆஃப் 1 2 பை 5. இப்போ 16 வந்து 5 டபுள் அடிக்கும்போது 1 ரிமைண்டர் 1 ப்ராக்கெட்டில் வந்து பவர் ஆஃப் 129 இன்ட்டு 2 பவர் ஆஃப் 1 டிவைட் பை 5. இப்போது 1 பவர் மேலே எது இருந்தாலும் 1 தான், 2 பவர் மேலே 1 இருந்தாலும் 2, 1 இன்ட்டு 2 2, அப்போ ரிமைண்டர் வந்து 2 தான். ஈஸியாக இருக்கா சம்மு? நெக்ஸ்ட் பார்க்குறோம் 10th சம்மு. வாட் இஸ் த ரிமைண்டர் வென் 2243 பவர் ஆஃப் 165 டிவைடட் பை 5. இதை வந்து கொஸ்டினை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். 2243 டிவைடட் பை 5 165 அப்படின்னு எழுதியிருக்கலாம். இதில் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து நம்ம 2 டேபிளில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் பெரிய நம்பர் இருக்கிறதுனால இங்கே 3 இருக்கு லாஸ்ட்டில், அதனால வந்து நான் 3ல் பார்க்குறேன். இப்போ 3ல் பார்த்தீங்கன்னா 3ல் நம்பரை எழுதிச்சுக்கலாம். இப்போது 3 3s 3 கியூப் வந்து 27. இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் வந்து 5க்குள்ளே வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 27 ஆயிடுது. 3 கியூப் வந்து 27 ஆயிடுது. 27 வந்து 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் 2 எத்தனை கிடைக்கும் 2 கிடைக்கும். அதை விட சின்ன நம்பர் கிடைக்குமா பார்த்தா இங்கே பாருங்கள் 3 பவர் 4 ஈக்குவல் டு 81. இதுக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. அதனால நான் வந்து 3 பவர் 4 இதுக்கும் எடுத்துக்கலாம். இங்கே போட்டுக்கோங்க 3 பவர் ஆஃப் 4 ரூட் ஆஃப் 125 பை 5 கொடுத்துருக்குமா. இப்போ அதை பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம 4 ரிமைண்டர் 165 வந்து 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 41 இருக்குது, ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கு. அதே தான் 3 பவர் 4 ரூட்டு பவர் ஆஃப் 4 1 இன்ட்டு 3 பவர் 1 டிவைட் பை 5 கொடுத்துக்கிறோம். அப்போது 3 பவர் 4 வந்து 81 பவர் ஆஃப் 41 இன்ட்டு 3 பவர் 1 வந்து 3 டிவைடட் பை 5. 5ஆல் இந்த 81 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குது. 1 பவர் ஆஃப் 41 வந்து 1 பவர் ஆஃப் 41 இன்ட்டு 3 டிவைட் பை 5 கொடுத்துக்கிறோமா. 1 பவர் ஆஃப் 41 வந்து 1 தான் இன்ட்டு 3. இப்போது 3 1s 3, ரிமைண்டர் வந்து 3 தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டைட்டிலில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் சீக்கிரமாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.